SASDOவின் பிரதான செய்திகள். தலைப்புச் செய்திகள். இனிய பாரதியின் வீட்டில் பதங்கு குடியா, கொழும்பிலிருந்து பதந்த CIDயின் அதிநவீன ஜீப். யாழில் முறையற்ற கழிவகற்றல், விடுவிக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை. வெடிக்கடை சிறையில் முக்கிய கைதிகள் உள்ள பகுதிகளில் கண்டெடுக்கப்பட்ட சாதனங்கள். காலக்கெடுவை வெளியிடுங்கள், அரசுக்கு சவால் விடுக்கும் எதிரணி MP. காவல்துறை அதிகாரி சித்திரவதை, அடிப்படை உரிமை மீறிய CID. வெளிநாடொன்றில் பரபரப்பு, தேவாலயம் ஒன்றில் 38 பேர் படுகொலை. தொடர்பன விரிவான செய்திகள். தாயக செய்திகள். கிழக்கு மாகாணத்தில் நடந்த பல சம்பவங்கள் தொடர்பில் இனிய பாரதி என்று அழைக்கப்படும் கிழக்கு மாகாண சபை முன்னாள் உறுப்பினர் K. புஷ்பகுமார கடந்த 6ஆம் தேதி CIDயினால் கைது செய்தனர். இந்நிலையில் கைது செய்யப்பட்டு தடுப்பு காவலில் வைக்கப்பட்டுள்ள கருணா பிள்ளையான் அணியின் முக்கியஸ்தரான இனிய பாரதியின் விவகாரங்கள் தொடர்பில் ஆராய்வதற்கான பல்வேறு தகவல்கள் திரட்டப்பட்டு கொண்டிருக்கின்றன. கடந்த 2005 மற்றும் 2008 இடையில் கிழக்கு மாகாணத்தில் நடந்த கொலைகள், கடத்தல்கள், காணாமல் போனவர்கள், துப்பாக்கிகளை பயன்படுத்துதல், சித்திரவதை கூடங்களை நடத்துதல் மற்றும் மிரட்டி பணம் பறித்தல் தொடர்பாக நீண்ட விசாரணை நடத்திய பின்னர் திருக்கோவில் மற்றும் சந்திவெளி பகுதிகளில் இந்த கைதிகள் முன்னெடுக்கப்பட்டது. இதனடுத்து குறித்த விவகாரங்கள் தொடர்பில் ஆராய்வதற்காக கொழும்பிலிருந்து வந்த குற்றத்தடுப்பு பிரிவுடைய சிரேஷ்ட அதிகாரிகள் அம்பாறை மாவட்ட அலுவலகர்கள் மற்றும் முகாம்களில் பல தேடுதல்களை நடத்தியிருந்தார்கள். கைது செய்யப்பட்டவர்களை நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்துவதற்கு முக்கிய ஆதாரங்கள் தேவைப்படுகின்றன. இதனை கருத்தில் கொண்டு குற்றப்புலனாய்வு பிரிவினரும் போலீசாரும் இணைந்து இந்த தேடுதல் நடவடிக்கையில் ஈடுபட்டு கொண்டிருக்கின்றார்கள். அத்தோடு இந்த தேடுதல்களின் பின்னர் பல விடயங்கள் மறைமுகமாக அவதானிக்கப்படுவதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. யாழில் முறையற்ற கழிவகற்றல் முகாமைத்துவ சூழல் தொகுதியின் உயிர் பல்வகமைக்கு பாரிய ஆபத்தை ஏற்படுத்தும் என யாழ்ப்பாண பல்கலைக்கழக விலங்கியல் துறை பேராசிரியர் கணபதி கஜபதி தெரிவித்துள்ளார். அவர் மேலும் தெரிவிக்கையில், புலம்பெயர் பறவைகளான வலசை பறவைகள் அரிதாக காணப்படுகின்ற சரசாலையில் குருவிக்காட்டு, நாகர்கோவில் பகுதி மற்றும் அரியாலை பகுதி முறையற்ற கழிவகற்றல் மற்றும் முறையற்ற கழிவு முகாமைத்துவத்தினால் ஆபத்தை எதிர்நோக்கும் பகுதிகளாக காணப்படுகின்றன. நகரமயமாக்கல், பொருளாதார வளர்ச்சி, வாழ்க்கை தர அதிகரிப்பு மற்றும் குடித்தொகை அதிகரிப்பு கழிவகற்றல் செயற்பாட்டுக்கு சவாலாக இருக்கின்ற நிலையில் அதற்கேற்ப முறையான கழிவகற்றல் பொறிமுறை இன்னும் உருவாக்கப்படவில்லை. மாவட்டத்தை பொறுத்தவரையில் வீதிகளில் கழிவுகள் வீசப்படுகின்றன, எரியூட்டப்படுகின்றன. இவை அனைத்தும் சட்டத்துக்கு முரணான செயற்பாடாகும். முறையற்ற கழிவகற்றினால் சமூகத்தில் வாழ்கின்ற உயிரினங்கள் பாரிய சவால்களை எதிர்நோக்குகின்றன. சரசாலை, நாகர்கோயில் மற்றும் அரியாலை பகுதிகளில் அடையாளப்படுத்தப்பட வேண்டிய, பாதுகாக்கப்பட வேண்டிய பகுதிகளாக காணப்படுகின்ற நிலையில் அங்கு உக்க முடியாத கழிவுகள் தொடர்ந்தும் கொட்டப்படுகிறது. கடற்கரை ஓரமாக மற்றும் அடர்ந்த பற்றைகள் உள்ள பிரதேசங்களில் இவ்வாறு கழிவுகள் கொட்டப்படும் போது அவற்றை விலங்குகள் மற்றும் பறவை இனங்கள் உணவுக்காக தேடிச் செல்கின்றன. அவற்றை உண்ணும் போது விலங்குகள் மற்றும் பறவை இனங்களுக்கு உணவுத் தொகுதிகளை ஆபத்தை விளைவிக்கக்கூடிய கழிவுகள் கொட்டப்படுவதை அவதானிக்க முடிகிறது. யாழ் மாவட்டத்தில் முறையான கழிவகற்றல் முகாமைத்துவம் பின்பற்றப்படாத நிலையில் கழிவகற்றல் செயற்பாடுகளை தொடர்ந்தும் இடம்பெறுவது எதிர்காலத்தில் பாரிய அனர்த்தத்துக்கு வழிவகுக்கும் எனவும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார். வெலிக்கடை சிறைச்சாலையில் அறை பகுதியிலிருந்து 6 கையடக்க தொலைபேசிகள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன. சிறைச்சாலை அதிகாரிக்கு கிடைத்த தகவல் ஒன்றுக்கு அமைய சிறைச்சாலை அவசர கால பதிலளிப்பு குழுவினரால் விசேட சோதனை நடவடிக்கை நடத்தப்பட்டது. இந்த நடவடிக்கையில் 6 கையடக்க தொலைபேசிகளும் மேலும் சில சாதனங்களும் கண்டுபிடிக்கப்பட்டதாக சிறைச்சாலை திணைக்களங்கள் தெரிவித்துள்ளது. அதேவேளை குறித்த தொலைபேசிகள் கண்டுபிடிக்கப்பட்ட அறை தொகுதியிலேயே சிறை தண்டனை விதிக்கப்பட்ட கைதிகளான பல முன்னாள் அமைச்சர் மஹிந்தானந்த அழுத்தகமிகை, நளிர் பெர்னாண்டோ, MS ரண்டிட் உட்பட 100க்கும் மேற்பட்ட கைதிகள் தங்கியுள்ளதாக சிறைச்சாலை திணைக்களம் தெரிவித்துள்ளது. நிறைவேற்று ஜனாதிபதி முறையை ஒழிப்பதற்காக காலக்கெடுவை அரசாங்கம் வெளியிட வேண்டும் என்று ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் SM மரிக்கான் கோரிக்கை விடுவித்துள்ளார். ஊடகங்களுக்கு பேட்டியளித்த மரிக்கான், நாட்டுக்கு முன்னர் உறுதியளித்தபடி நிறைவேற்று ஜனாதிபதி முறையை எப்போது ஒழிக்க விரும்புகிறேன் என்பதை தெளிவாக கூறுமாறு அரசாங்கத்திடம் கோரிக்கை விடுவிக்கின்றேன். மக்கள் விடுதலை முன்னணியின் நீண்ட காலமாக நிறைவேற்று ஜனாதிபதி முறையை முடிக்க வேண்டும் என்று வலியுறுத்தி வருவதாக சுட்டிக்காட்டினார்கள். அரசாங்கம் தற்போது நாடாளுமன்றத்தில் 3/2 பெரும்பான்மையை கொண்டிருப்பதனால் இந்த நீண்ட கால உறுதிமொழியை நிறைவேற்றும் திறன் அதற்கு உள்ளது என்றும் அவர் மேலும் வலியுறுத்தியுள்ளார். கம்பஹா மாவட்டத்தில் காவல்துறை கண்காணிப்பாளராக இருந்த லக்ஷ்மன் குரேஷி
சட்டவிரோதமாக தடுத்து வைத்து சித்திரவதை செய்ததன் மூலம் காவல்துறையின் பயங்கர தடுப்பு பிரிவு அடிப்படை உரிமைகளை மீறியிருப்பதாக உயர்நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. 2009 ஆண்டு ஆகஸ்ட் 12ஆம் தேதி காரணமின்றி கைது செய்யப்பட்ட காவல்துறை அதிகாரி கூரே 14 ஆண்டுகள் விளக்கமறியலில் தடுத்து வைக்கப்பட்டிருந்தார். இதன் மூலம் அரசியலமைப்பின் பிரிவு 11 மற்றும் 13(2) கீழ் மனுதாரரின் அடிப்படை உரிமைகள் மீறப்பட்டுள்ளதாக நீதியரசர் அமர்வு தீர்ப்பு அளித்துள்ளது. உயர் நீதிமன்ற பிரதம நீதியரசர் முஷு பெர்னாண்டோ, நீதியரசர் பிரியந்த பெர்னாண்டோ ஆகியோரில் இணக்கப்பாட்டுடன் நீதியரசர் நவாஸ் இந்த தீர்ப்பை அளித்துள்ளார். முன்னாள் அமைச்சர் ஜெயராஜ் பெர்னாண்டோ ஃபுல்லே படுகொலை உள்ளிட்ட பல்வேறு குற்றச்செயல்களுடன் தொடர்பட்டிருப்பதாக கூரே மீது பயங்கர தடுப்பு பிரிவினர் குற்றம் சாட்டினார்கள். அவர் 2010ஆம் ஆண்டு தனது சட்டத்தின் மஞ்சுள பாலசூரிய மூலம் உயர்நீதிமன்றத்தின் அடிப்படை உரிமைகள் மனு ஒன்றை தாக்கல் செய்திருந்தார். அப்போதைய பாதுகாப்பு செயலாளரின் உத்தரவின் பேரிலே தான் சட்டவிரோதமாக பூசா சிறையில் தடுத்து வைக்கப்பட்டதாக அதில் அவர் குறிப்பிட்டிருந்தார். இந்த வழக்கில் கூரேவுக்கு அரசாங்கம் 30,000 ரூபாய் இழப்பீடு வழங்க வேண்டும் என்றும் உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. மேலும் மனுதாரரை சித்திரவதை செய்ததாக குற்றஞ்சாட்டப்பட்ட பயங்கர தடுப்பு பிரிவு 2 அதிகாரிகள் தலா 3 லட்சம் ரூபாயை தனிப்பட்ட முறையில் செலுத்த வேண்டும் என்றும் வேறு 2 அதிகாரிகள் தங்கள் தனிப்பட்ட நிதியிலிருந்து தலா 2 லட்சம் ரூபாய் செலுத்த வேண்டும் என்றும் உத்தரவிடப்பட்டுள்ளது. பிரதம நீதியரசர் முஷு பெர்னாண்டோ இன்று ஓய்வு பெறுகின்ற நிலையில் அவர் வழங்கிய இறுதி தீர்ப்புகளில் ஒன்றாக இது அமைந்துள்ளது. உலகச் செய்திகள். காங்கோ நாட்டில் உள்ள ஒரு கத்தோலிக்க தேவாலயத்தின் மீது நடத்தப்பட்ட தாக்குதலில் குறைந்தது 38 பேர் கொல்லப்பட்டதாக வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. துப்பாக்கிகள் மற்றும் கூர்மையான ஆயுதங்களை பயன்படுத்தி பயங்கரவாத குழுவினால் இந்த கொலைகள் மற்றும் தாக்குதல்கள் நடத்தப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது. சம்பவத்தில் மேலும் 15 பேர் காயமடைந்துள்ளதாகவும் கூறப்படுகிறது. இந்த தாக்குதலை ISIS-உடன் தொடர்பட்ட ADF கிளர்ச்சியாளர்கள் நடத்தியதாகவும் அவர்கள் தொடர்ந்து இவ்வாறு பொதுமக்கள் மீது தாக்குதல்களை மேற்கொண்டு வருவதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். இனிய பாரதியின் வீட்டில் பதங்கு குடியா, கொழும்பிலிருந்து பதந்த CID-யின் அதிநவீன ஜீப். யாழில் முறையற்ற கழிவகற்றல், விடுவிக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை. வெடிக்கடை சிறையில் முக்கிய கைதிகள் உள்ள பகுதிகளில் கண்டெடுக்கப்பட்ட சாதனங்கள். காலக்கெடுவை வெளியிடுங்கள், அரசுக்கு சவால் விடுக்கும் எதிரணி MP. காவல்துறை அதிகாரி சித்திரவதை, அடிப்படை உரிமை மீறிய CID. வெளிநாடொன்றில் பரபரப்பு, தேவாலயம் ஒன்றில் 38 பேர் படுகொலை.